நாயன்மார் சன்னதியை உற்று பார்த்தால் மற்ற நாயன்மார்கள் நின்ற நிலையில் இருக்க காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பார். இதன் ரகசியம் தெரியுமா? காரைக்கால் அம்மையாரின் நிஜ பெயர் புனிதவதி. தனதத்தன் என்பவரை திருமணம் செய்தார். ஒருமுறை கணவன் 2 மாம்பழங்களை வீட்டுக்கு கொடுத்து விட்டார். அன்று சிவன் அடியவர் வடிவில் அம்மையார் வீட்டுக்கு வந்தார். அவரை உபசரிக்க ஒரு மாம்பழத்தை நறுக்கி வைத்தார். தனதத்தன் உணவுக்கு வந்தபோது தான் கொடுத்துவிட்ட மாம்பழங்களில் ஒன்றை வைக்கும்படி சொன்னார். அம்மையாரும் கொடுத்தார். அதை சாப்பிட்டவன், ருசியாக இருக்கிறதே, இன்னொன்றையும் கொண்டு வா என்று சொல்ல அம்மையாருக்கு பக்கென்றது. சிவனை வணங்க அவரது கையில் மாம்பழம் ஒன்று விழுந்தது. அதை நறுக்கி வைத்ததும் முன்பை விட ருசியாக இருந்தது. இது பற்றி மனைவியிடம் விசாரித்தார். உள்ளதை சொன்னார் அம்மையார். இதை நம்பாத தனதத்தன், அப்படியானால் என் கண்முன் இன்னொரு பழத்தை வரவழைக்க வேண்டும் என்றார். அம்மையார் சிவனை வணங்கி வரவழைத்தாள். அன்று முதல் அவளை தெய்வ பெண்ணாக பார்த்தான் தனதத்தன். மனைவியின் காலில் விழுந்தான். இதன் பின் சிவனே கதியென கிடந்த அம்மையார் கைலாயத்திற்கு நடந்தே சென்றார். என் அம்மா வருகிறாள், பார்வதி நீயும் வணங்கு என்ற சிவன் அம்மையாரை வணங்கினார். அம்மாவை நிற்க வைப்பது பாவமல்லவா? அதனால் நாயன்மார் சன்னதியில் அவரை அமர வைத்து அழகு பார்த்தார்.